தற்போதைய வானிலை ஆய்வு மையம் தொடர்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை இயல்பை விட 3% குறைவாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3% குறைவாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை 10% குறைவாக பெய்திருப்பதாகவும், நெல்லையில் வடகிழக்கு பருவமழை 95% அதிகமாக பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னையில் வடகிழக்கு பருவமழையானது 10% குறைவாகவும், நெல்லையில் 95% அதிகமாகவும் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3% குறைவாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து 3% குறைவாக பெய்திருக்கிறது. தமிழ்நாட்டில வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31, அதாவது இன்றைய தினம் வரை கணக்கிடப்படும். இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே தமிழ்நாட்டிற்கு 442.8 மில்லிமீட்டர், அதாவது 44 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் இயல்பிலிருந்து குறைவாக 428.9 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்திருக்கிறது. அதனால் இயல்பிலிருந்து 3% குறைவாக மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவாகவே மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில திருநெல்வேலி மாவட்டத்தில் 95% கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. அங்கு இயல்பாகவே 514.9 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் 1005.0 மில்லிமீட்டர் மழை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்திருக்கிறது. ஒருபுறம் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய சரிவும், அதே போல அங்கே காக்காட்சி ஊற்று போன்ற மலைப்பகுதி இருப்பதன் காரணமாக, மலைச்சரிவுகள் இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதி கனமழை என்பது பெய்ததன் காரணமாக கூடுதலாகவே மழை பொழிவை திருநெல்வேலி மாவட்டம் பெற்று இருக்கிறது. ஆனால் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை என்பது குறைவாகவே பெய்திருக்கிறது. சென்னையில 10% குறைவாகவும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 35% குறைவாகவும் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபுறத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 14% கூடுதலாக மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வடகிழக்கு பருவமழை முழுவதுமாக முடிவடைந்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது இதனையே, இந்த காலகட்டத்தை தான் குறிப்பார்கள். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை 104 நாள் நீடித்த நிலையில தற்பொழுது இன்னும் அது குறித்தான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் விரைவில் வெளியிடும். கடந்த ஆண்டு அக்டோபர் 15 தொடங்கிய வடகிழக்கு பருவமழை ஜனவரி 27ஆம் தேதி நிறைவடைந்தது. தற்பொழுதும் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டில் இந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த காலகட்டத்தில் 3% குறைவாக பெய்திருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிவண்ணன்.